அதாவது இவர் முதலாவதாக 66 இலக்கத்திலே பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி அஸ்தக்ஃபிருல்லா தலாதன் அஸ்தக்ஃபிருல்லா தலாதன் அஸ்தக்ஃபிருல்லா 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 அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்றது. இந்த பொதுவாகவே தொழுகைக்கு பின்னால் வர துவாக்களை நம்ம பொதுவாக தொழுகைக்கு பின்னால் அல்லது திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய துவாக்கள் எல்லாம் அரபில் சொல்லுவாங்க சப்சபாண்டு. சப்சபான்னா அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். விளங்கிட்டா திக்ரு செய்கிறாங்களே சுப்புன்னு கேட்பாங்களே ஒழிய சுபஹான்லா சொல்கிறான்லா இல்லையான்னு விளங்கிட்டா சும்மா என்னது சுப்புன்னு சவுண்ட் கேட்கும். இப்படியா ரசூலுல்லாஹி திக்ரு சொன்னால் ஒன்றில் 2 சவுண்டும் வரக்கூடாது அல்லது எல்லா சவுண்டும் வரணும். விளங்கிட்டா இது தொழுவிக்கிறங்காட்டே அந்த குணம் இருக்கு. அல்லாஹ் அப்படின்றாங்க. அல்லாஹ் அக்பர் சொன்னாங்களா இல்லையான்ற மைக் பிரச்சனை இல்லது. அவங்க அல்லாஹ் அக்பர் சொல்லலாம். விளங்கிட்டா அது கொஞ்சமாக சவுண்டு கேட்கும். ஆனால் அது ஒரு ஸ்டைலாக என்ன செஞ்சுக்குது இப்போ மாறிக்குது. அந்த மாதிரி செய்கிறது. அதே போல் சப்சபான அரபில் சொல்லுவாங்க. ஷேக் அல்பானி இதை விமர்சித்தே பேசுகிறாரு. சப்சபான என்ன சுபஹானல்லாஹ் சொல்கிறாரான். விளங்கிட்டானே இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இதுக்கு பேர் திக்ர் சுப்ஹானல்லாஹ். என்ன பாவம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அது சிறப்புகளை பார்த்தா இந்த சப்சபாக்கெல்லாம் அப்படி சிறப்பு கிடைக்காது. அந்த சிறப்பு நான் பின்னால் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்படி இல்லாமல் அதை உண்டு சொல்லலுமா நல்ல பொருளை சொல்லணும், இல்லாட்டி விட்டுறணும். விளங்கிட்டா அதை சொன்னால் அல்லாஹ்வை புகழ்கிற மாதிரி சொல்லணும். அதாவது சுப்ஹானல்லாஹ் சிலவங்க இங்கே சுப்ஹானல்லாஹ் இந்த கையால் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இங்கே பேசிக்கிறாங்க. விளங்கிட்டா இப்படி நடக்குதா இல்லையா? இது திக்ரா. இது அடுத்தவனை பார்த்து பேசிக்கிட்டு இங்கே சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது. என்னத்துக்கு இந்த திக்ரு? திக்ரன்றது உள்ளம் வந்து அல்லாஹ்வின் பக்கம் லயிக்கிறதுக்காக வேண்டி செய்கிறது. எந்த அளவுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் அதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, மக்கள் உங்களை பைத்தியகாரன்னு சொல்லும் வரைக்கும் ஞாபகப்படுத்துங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். நான் ஆனால் என்னத்துக்கு சொல்கிறேன் தெரியுமா? அது இப்படியெல்லாம் வந்திருக்கு. நம்ம அங்கேயா போக சொன்னோம்? அங்கே போகல. ஓரளவு என்னது இதில் சம்மந்தப்பட்டு அல்லது சொல்லாமல் உங்களுக்கு தனியாக நிம்மதியாக நீங்கள் உருவாக்கினா மக்கள் அதை லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து தொழுகை பூரா திக்ரில் ஈடுபட்டுருவார் அப்படின்ற ஒரு நீங்கள் உங்களுக்கே உருவாக்கிட்டீங்கன்னு யாரும் டிஸ்டர்ப் பண்ண என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எங்களுக்குள்ள உருவாக்கிக்கலாம். அதனால் ஜிக்ரண்டிங்க நாங்கள் பேசுகிற சப்சபா இல்லை. எப்படி அரபில் சொல்கிறாங்க சப்சபாண்டு. விளங்கிட்டா அந்த சப்சபா இல்லைன்றதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அஸ்தக்ஃபிருல்லாண்டக்குள்ள ஞாபகம் வந்து அஸ்தக்ஃபிருல்லா அதே மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. 100 முறை சொல்லிட்டாங்களா, மொத்தம் 10 முறை சொல்கிறத விட ஸ்பீடாக 100 முடிச்சுட்டு போய்த்துறாங்க. விளங்கிட்டா அதல்ல இது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவம் மன்னிப்பு உள்ளத்திலிருந்து தேடுற விஷயம். அஸ்தக்ஃபிருல்லாஹ தலாதன் 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் நீ சாந்தியானவன், சாந்தி உன்னிடமிருந்தே, தபாரக்த நீ பரக்கத்து பெற்றவன், யா தல் ஜலாலி வல் இக்ராம். துல் என்றது உடைய, துல் ஜலால் என்றா கண்ணியத்துக்குரியவன், இக்ராம் சங்கைக்கு உரியவன். அப்போ யாதல் ஜலாலி கூப்பிடக்குள்ள நம்ம என்ன செஞ்சுருவோம், மாற்றி கூப்பிடுறோம் யாதா. விளங்கிட்டான் யாதல் ஜலாலி வல் இக்ராம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்துல்லான்னு கூப்பிடுவாங்க, கூப்பிடக்குள்ள அப்துல்லான்னுவாங்க. அது கூப்பிட்ற டைமில் ஃபத்துஹ் என்ன செஞ்சிடும் வந்துடும். எது வந்து ஜாயினான வார்த்தைகளோ அதுக்கெல்லாம் ஃபத்துஹ் என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ அதே மாதிரி யா அப்துல்லா விளங்கி யா உபைதல்லா அப்படின்றது. அதே மாதிரி தான் எனக்கு யாதல் துல் ஜலாலி வல் இக்ராம் தான். அது நம்ம துல் ஜலாலி கேட்டிருக்கிறோம். விளங்கிட்டா வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ஆனால் ராண்டு வரது கூப்பிடுறதுனால யா தல் ஜலாலி வல் இக்ராம். அப்போ கண்ணியத்துக்கு சங்கைக்கும் உரியவனே நீ என்னது பரக்கத்து பெற்று விட்டாய் அப்படின்னு வருது. அன்தஸ்ஸலாம் நீ சாந்தியானவன், சாந்தி உன்னிடமிருந்து என்ன செய்யணும் கிடைக்க வேண்டும் என்றது. இப்போ பாவத்துக்கு பின்னால் பாவ மன்னிப்பு தேடணும்ன்றது இல்லை. தொழுகை பாவமா இல்லை. அது சலாம் கொடுத்தோன்னு என்ன சொல்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லா என்னது அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்றோம். எனவே யாரோட பேசிக்கிறீங்களோ அஸ்தக்ஃபிருல்லா என்றது அவர் பாவம் செஞ்சுட்டான்றதுக்கு அடையாளமாக என்ன செய்யாது, மாறாது. அஸ்தக்ஃபிருல்லா என்றது நல்ல விஷயத்துக்கு போகிறோம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதில் குறைகள் வந்திருக்கலாம், தவறுகள் நம்மளுக்கு தெரியாமல் என்ன செய்யலாம் வந்திருக்கலாம் என்ற அந்த உள்ளர்த்தம் என்ன செய்யும் அதில் இருக்கும். இப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். 1362வது இலக்கத்தில் வருது. சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அறிக்கிறார்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி. இன்சிராஃப் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வரும். இது அர்த்தம் திரும்பினான்ன்றது. ஆனால் ஹதீஸில் தொழுகையிலிருந்து திரும்பினான்ற தொழுகையை முடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அதை இன்சரஃப அப்படின்றது தொழுகையை முடிக்கிற சட்டப்படி சர்ஃப் ஃபீ சர்ஃப்னா என்ன மாற்றுறது. விளங்கிட்டானே அது சேஞ்ச் இருக்கான்னு கேட்குறது சர்ஃப் பண்ணுறது. விளங்கிட்டா மாற்றுறது. நஹூலையும் சர்ஃபண்டா என்னது மாற்றுறது. இப்போ இன்சரஃப் என்று திரும்புறது தான். ஆனால் இந்த இடத்துல திரும்புறது அல்ல, தொழுகை முடிகிறது. இதன் சரஃப மின் சலாத்திஹி. விளங்கிட்டா தொழுகையிலிருந்து அவர் முடிந்து விட்டால், தொழுகை அவருக்கு முடிந்து விட்டால் இஸ்தக்ஃபர தலாதன் 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார். 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார். வகால அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். பாருங்க இந்த தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம் இந்த செய்தியிலையும் பாருங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்கன்னு என்ன செய்யல வரல. எதன் சரஃப மின் ஸலாத்தி இஸ்தக்ஃபர தலாதன் 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார். அப்போ அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி யா வரல தல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு வருது. காலல் வலீத் அறிவிப்பாளர்கள் வலீத் சொல்றாரு ஃபகுல்து லில் அவுஸாஇ
அவுசாயிட்ட நான் கேட்டேன், வலித் அவுசாயி வழியாக செய்தி அறிவிக்கிறார். அவுசாயிட்ட நான் கேட்டேன், கால தகு கைஃபல் இஸ்திக்ஃபார், இப்போ இஸ்திக்ஃபார தலாத்தன் 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வான்னு வந்திருக்குது, எப்படி இஸ்திக்ஃபார்ண்டா எப்படி செய்கிறது, அந்த வார்த்தை எப்படி அப்படின்னு. கால தகூலு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல வேண்டும் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு அவர் சொல்லலை. இஸ்தக்ஃபர தலாத்தன் 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வாண்ட வார்த்தையிலிருந்து அவர் இஸ்தின்பாத் எடுத்திருக்கலாம், அல்லது அவருக்கு வேறொரு எனது அறிவிப்பு அவர்கிட்ட அப்படி இருந்திருக்கலாம். அதை பற்றி எல்லாம் சொல்லலை அவர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு நீ சொல்லுதல் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அவுசாயி என்றவர் விளங்கப்படுத்துறார். அவுசாயி என்றவர் யாரு, ஹதீஸ் அறிவிக்கிறவர். அறிவிக்கிறவர்கிட்ட திருப்பி கேட்பாங்க, இந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தை என்னன்னு கேட்பாங்க. அந்த கேட்டதில் இந்த பதிவு வருது. இப்போ இதில் சஹீஹ் முஸ்லிமில் 1363 இலக்கத்தில், அதுக்கு அடுத்த இலக்கத்தில் வருது எப்படின்னு சொன்னால், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம, நபியர்கள் சலாம் சொன்னால், லம் யக்உத் இல்லா மிக்தார மா யகூலு யா அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம் வ ஃபீ ரிவாயத் இப்னு நுமைர் யா தல் ஜலாலி வல் இக்ராம். அதாவது என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால உட்கார மாட்டார்கள். இல்லா மிக்தார மா யகூல், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லுகின்ற அளவிலே தவிர, தொழுகை சலாம் கொடுத்த உடனே அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் என்று சொல்ற அளவு தவிர என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டார்கள். அப்போ அதில் தல் ஜலாலி வல் இக்ராம் என்று வருது. அதிலேயே இமாம் இந்த முஸ்லீம் சொல்றாரு, வஃபி ரிவாயத் இப்னு நுமைர், இப்னு நுமைருடைய அறிவிப்பில் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துற எப்படின்னா, இமாம் முஸ்லீம் சொல்றாரு, ஹத்தஸனா அபூபக்கர் இப்னு அபி ஷைபா, எங்களுக்கு இமாம் அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அறிவித்தார். வப்னு நுமைர், இப்னு நுமைரும் என்ன செஞ்சாரு, அறிவித்தார். அப்போ இந்த செய்தி எத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கிறார் அவர், 2 பேர்ட்ட. இந்த இடத்துல இந்த அறிவிப்பில் 2 பேர்ட்ட கேட்டிருக்கிறார். காலா, இவர்கள் இருவரும் சொன்னார்கள் என்று செய்தியை சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு வஃபி ரிவாய், அந்த ரிவாயத்தில் எப்படி வருது, தல் ஜலாலி வல் இக்ராம்னு வருது. முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, வஃபி ரிவாயத் இப்னு நுமைர், இப்னு நுமைருடைய ரிவாயத்தில் யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா அதிகமாக என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. உஸ்தாத் 2 பேர், அதில் ஒருத்தர் தல் ஜலாலி வல் இக்ராம், அடுத்தவர் யாதல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னும் மாதிரி அறிவிப்பு இருக்குது. இந்த வித்தியாசத்தை கூட என்ன செஞ்சிருந்தாங்க, யா இவர் சொன்னாரா இல்லையா, நம்ம என்ன செய்வோம், யா என்ன பெரிய டிஃபரெண்ட் விளங்கிட்டா, அந்த பேணுதல் நம்மள்ட்ட இல்லை. அவங்க அதை பதிச்சுன்னா இப்னு நுமைருடைய ரிவாயத்தில் யா வந்து என்ன செய்யுது வருது. அப்போ 2மே சஹியான அறிவிப்பு, யாதல் ஜலாலி வல் இக்ராம். அப்போ அது வரைக்கும் தவிர ரசூலுல்லாஹ் உட்கார மாட்டாங்கன்ற 2 மாதிரி வழங்கலாம். திக்ர் செய்ய மாட்டாங்க, எழும்பி போயிடலாம் அப்படின்னு வழங்கலாம். அல்லது ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார மாட்டாங்க, திரும்பிடுவாங்க. அதே இடத்துல உட்காராம என்ன செய்வாங்க, மக்களை பார்த்து திரும்பிடுவாங்க. இதுதான் சரியான கருத்து. அதான் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் வரைக்கும் இமாம் திரும்பக்கூடாது. அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இமாம் திரும்பக்கூடாது, அப்படியே இருக்கணும். நபித்தோழர்கள் சிலர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் நாங்கள் என்ன நினைச்சோம்னு சொன்னால், பெண்கள் போய்விடட்டும் என்பதற்காக, பின்னால் தொழுகிற பெண்கள் போகட்டும், அப்போ ஆண்கள் திரும்ப மாட்டாங்க, விளங்கிட்டு ஆண்கள் போக மாட்டாங்க. அதே போல் ஹதீஸில் வருது, இமாம் இது சொல்லு முடிவு வரைக்கும் யாரும் போகக்கூடாது, நாங்கள் ரசூலுல்லாஹ் யாரும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எது வரைக்கும், மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், 2வது சலாம் முடிக்கக்குள்ளே வெளியே போயிட்டாங்க, விளங்கிட்டா. இவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவர் என்னங்க வெளியே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா இது முடியும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், திரும்ப வானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுக்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி தந்துக்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம வந்து ரசூலுல்லாஹ் உட்கார மாட்டாங்கன்ற அர்த்தம் என்ன, எழுப்பி போயிடுவாருன்னு அர்த்தம் இல்லை, திரும்புவாங்க. திரும்ப வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த சொல்லும் வரைக்கும் திரும்ப மாட்டார்கள், அப்படி புரிஞ்சுக்கும். அப்போ இமாம்கள் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்கள்ல உண்டு இது. பெண்கள் பின்னால் இருந்தாங்களோ இல்லையோ அது 2வது, ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சாங்க, அது நம்ம இன்றைக்கு கடைபிடிக்கணும். இப்போ இன்றைக்கு பாருங்க, மக்கா மதீனாலாம் பொறுத்த வரைக்கும், மக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் என்ன தேவையில்லை, அந்த 2வது முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்பீக்கர் இருக்குது, 2வது முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது அப்படியே என்ன செய்கிறாங்க, இந்த வரைக்கும் செய்கிறாங்க. என்ன காரணம், இது சுன்னா, மைக் வந்ததுக்காக மாறாது, விளங்கிட்டா, ஸ்பீக்கர் வந்ததுக்காக மாறுது. கிரௌட் இருந்தால் மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக இது இருக்கணும். அது ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சாங்க, அப்படி செஞ்சிடணும். ஸ்பீக்கர் வந்தது மாறிட்டேன்னு சொன்னால் இஸ்கேன் வந்துட்டு தலாக்கா என்ன செஞ்சிடணும், எடுத்துட வேண்டியதான். தலாக்கு இந்த காலத்து 4 மாதம் எடுத்துட வேண்டியதான், இஸ்கேன் இருக்கு தானே, அப்படின்னு என்னது எடுத்துட வேண்டியதான். அதுக்கு பின்னால் ஒரு தாற்பயம் என்ன செய்யும், இருக்கும் என்பதனால தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அப்படி சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.